யாரையும் பார்க்காத விஜய் தேர்தலை புறக்கணிக்க முடிவு. உச்சக்கட்ட குழப்பத்தில் தாவேக்க. கடந்த முறை சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சி காங்கிரசுக்கு 25 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக இந்த முறை 28 தொகுதிகளை ஒதுக்கி தந்துள்ளது. கடைசி வரை பேச்சுவார்த்தை இழுபறியாக நீடித்தாலும் தாவேக்க பக்கம் போட்டியிடுவோம் என்ற மறைமுகமாக ஒரு போக்கு காட்டி மிரட்டியதால் தான் வேறு வழியின்றி கூடுதலாக 3 தொகுதிகளை ஸ்டாலின் ஒதுக்கி தந்திருக்கிறார். ஆனால் விஜய் பக்கம் போகும் திட்டம் எதுவுமின்றி அவரது பெயரை பகடைக்காயாக பயன்படுத்தி திமுகவை மறைமுகமாக மிரட்டி காங்கிரஸ் தொகுதி பேரத்தில் 3 தொகுதிகளை கூடுதலாக ஜெயித்திருக்கிறது. சினிமாவில் எத்தனை வில்லன்கள் வந்தாலும் ஒற்றையாளாக நின்று மோதி அடித்து சாய்த்து விடலாம். ஆனால் நிஜத்தில் அரசியல் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் ஒற்றையாளாக நின்று எதையும் சாதித்து விட முடியாது. அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் நினைத்ததை சாதிப்பதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்பதால் நடிகர் விஜய் இப்போது சற்று சோர்ந்து போயிருக்கிறார். பனையூர் வீட்டை விட்டு தற்காலிகமாக வெளியேறி பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தஞ்சம் புகுந்திருக்கும் விஜயின் மௌனம் தனிப்பட்ட காரணங்களால் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் தோல்வி ஒளிந்திருக்கிறது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கட்டமைப்பை விட விஜயின் தற்போதைய பெரிய கவலை கூட்டணி குறித்துதான். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை எப்படியும் தாவேக்க கூடாரத்திற்குள் இழுத்துவிட வேண்டும் என்பதுதான் விஜயின் மாஸ்டர் பிளான். இதற்காக தனது கட்சியின் டாப் நிர்வாகிகள் 3 பேரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார் விஜய். தளபதி, கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் கை நம்ம பக்கம்தான் வரும். திமுக தொகுதி பங்கீட்டில் அவர்களை கையாண்ட விதம் காங்கிரசுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. ராகுல் காந்தி பனையூருக்கு வருவார் பாருங்க என்றெல்லாம் காதில் பூ சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் நிஜத்தில் நடந்தது வேறு. கடந்த 4ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே 28 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி என்று கையெழுத்தானது. இது விஜயின் கூட்டணி கனவை தவிடுபொடியாக்கியது. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதிமுக தனது அனுபவமிக்க அரசியல் களத்தில் காய்களை நகர்த்துகிறது. ஆனால் யாரையும் சாராமல் தனித்து நிற்பதாக சொன்னாலும் ஒரு தேசிய கட்சியின் பலம் பின்னால் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விஜய் நினைத்தார். இப்போது எந்த பெரிய கட்சியும் வராத நிலையில் தாவேக்க தனிமரமாகிவிட்டது. தற்போது பட்டினப்பாக்கம் வீட்டில் முகாமிட்டு உள்ள விஜய் கட்சி பிரமுகர்கள் யாரையும் சந்திக்க மறுத்து வருகிறார். குறிப்பாக அந்த 3 முக்கிய நிர்வாகிகளும் அங்கே நோ என்ட்ரி போடப்பட்டுள்ளது. அரசியல்னா சும்மா இல்லை, சினிமாவில் தான் ஸ்கிரிப்ட் படி எல்லாம் நடக்கும். இங்கே எல்லாமே லாபிதான். கூட்டணி பலம் இல்லாமல் 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்பது சாதாரண விஷயமல்ல. விஜய் இதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறாருன்னு தெரியல என்று தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் புலம்புகின்றனர். தனிப்பட்ட வாழ்க்கையில் வீசும் சூறாவளி ஒருபுறம், அரசியல் களத்தில் கூட்டணி இல்லாத ஏமாற்றம் மறுபுறம் என விஜய் கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறார். இதனால் கட்சியின் அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டங்கள் அனைத்தும் காலவரையின்றி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன. குழப்பத்தில் இருக்கும் நிர்வாகிகளை தெளிவுபடுத்த விஜய் எப்போது வெளியே வருவார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.